மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள். தீபாவளின்னா தீப ஒளி. தீப ஒளி, தீப ஆவலி, விளக்குகளை வரிசையாக ஏற்றுவது. விளக்குகளை வரிசையாக ஏற்றி இந்த இறைவனை துதித்து வணங்கி கொண்டாடுவது தான் தீபாவளி பண்டிகை. மற்ற பண்டிகைகள் நம்ம வருடந்தோறும் ஆண்டுதோறும் நிறைய பண்டிகைகள் கொண்டாடிட்டு வருகிறோம். அதில் இந்த தனித்தன்மை மகத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகைன்னா அது நம்ம தீபாவளி பண்டிகை தான். மிச்ச பண்டிகைகள்லாம் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பழக்கமாகி அதை நம்ம பின்பற்றி வருகிறோம். அப்படின்னாக்கா தீபாவளி யுகாந்திரமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணதுலேருந்து, துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணதுலேருந்து இந்த கலியுகம் வரைக்கும் எல்லாரும் கொண்டாடிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி வருவோம். அந்த பண்டிகையை எப்படி கொண்டாடணும், என்றைக்கு கொண்டாடணும், எந்த மாதத்தில் கொண்டாடணும், எந்த தேதியில் கொண்டாடணும், எந்த திதியில் கொண்டாடணும், இந்த மாதிரி நிறைய பெரியவர்கள் சொன்னபடி நம்ம பண்ணிட்டு வரோம். அதில் தமிழ் மாதம் ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷம், அதில் நரக சதுர்த்தசி அமாவாசை, அந்த தினத்தில் நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் பண்ணார். அந்த தினத்தை தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடிட்டு வரோம். அன்றைக்கி விடியற் காலை வேளையில் தான் இந்த கங்கா ஸ்நானம் பண்ணுறது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, தீபாவளினா கங்கா ஸ்நானம் ஆச்சா, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, கங்கை காசி க்ஷேத்திரத்தில் இருக்குது, ஹரித்வாரில் இருக்குது. எல்லாராலையும் சாமானிய மக்களால் போக முடியுமாங்க? அது ரொம்ப கஷ்டமாச்சே. வயதானவர்களால் முடியாது, உடம்புல முதுமை காரணமாக போக முடியல, சின்ன குழந்தைங்களால் போக முடியல. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இந்த கங்கையே வெந்நீரில் வாசம் செய்யறா அப்படின்னு அர்த்தம் வருது. தைலே லக்ஷ்மி ஜலே கங்கே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. இந்த தைலத்தில் நல்லெண்ணெயில் அந்த மகாலட்சுமி வாசம் பண்ணுறா, இந்த வெந்நீரில் கங்கை வாசம் பண்ணுறா அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் எந்த நேரத்தில்னா, சூரிய உதயத்துக்கு முன்பாக 3 முதல் 5:30 மணிக்குள்ளாக. அந்த நேரம்தான் உச்சிதமான நேரம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு. மிச்ச நாளில் நம்ம எப்போ எழுந்துப்போம், ஒரு 6, 6:30, 7 அப்படி எழுந்துப்போமா? ஆனால் அன்றைக்கி விடியற்காலையில் ஸ்நானம் பண்ணணும், தைல ஸ்நானம் பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்க, தைல ஸ்நானம் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவோம், மிச்ச நாளில் தான் செவ்வாய் வெள்ளி, ஸ்திரீகளாக இருந்தால், புருஷர்களாக இருந்தாக்க புதன் சனி, இந்த மாதிரி நாட்களில் தைல ஸ்நானம் பண்ணுவோம். அன்னைக்கு மட்டும், அந்த தீபாவளி தினத்தன்று மட்டும் காலையில் 3 to 5:30 மணிக்குள்ளே முதல்ல என்ன பண்ணணும், கார்த்தால எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுவோம், விடியற் காலையில் எழுந்தோடனே கையில் பார்த்து கராக்ரே வசத்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா, பிரபாத்தே கரதர்ஷனம் அப்படின்னு உள்ளங்கையை பார்த்து சுவாமியை வேண்டிக்கணும். கராக்கரை வசத்தே லக்ஷ்மினா விரல் நுனிகளில் மகாலட்சுமி இருக்கு, கரமத்தியே இந்த இடத்துல சரஸ்வதி தேவி இருக்கா, இந்த இடத்துல கோவிந்தன் இருக்கு. காலங்காலத்தில் இருந்தோன்னே இந்த கைகளை பார்த்து வணங்கி, இறைவா இன்று நாள் பொழுது நல்லபடியாக ஆகணும், நேர்மறை எண்ணங்கள், நாம் எடுக்கும் செயல்கள் எல்லாம், செய்கிற செயல்கள் எல்லாம் நற்பண்புகளோடு நல்ல விதமாக அமையணும், பகவானை பிரார்த்தனை பண்ணினா காலையில் எழுந்துக்கணும். இது நித்தியப்படியே பண்ணணும். அன்றைக்கி காலையில் எழுந்தோடனே வாசலை தெளித்து நல்லா சாணம் வச்சு தெளிப்பாங்க கிராமத்துலலாம். இன்றைக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் ஃப்ளாட்ஸில் இருக்கிறனால இருந்தாலும் வாசலை தெளித்து மாக்கோலமிடணும். மாக்கோலமிடுற பழக்கம் எதுக்குன்னா, சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் இருக்கும், அதுக்கு ஒரு ஆகாரம் கிடைச்ச மாதிரி. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம், இறைவனை வணங்குறோம், உடனே ஒரு தர்ம காரியம் பண்ணணும். அந்த மாக்கோலமிடுறதுனால எறும்புகள் பூச்சிகள்லாம் அது உணவாயிட்கொண்டு, இந்த குடும்பம் எனக்கு உணவு அளித்ததே, இந்த குடும்பம் பரமக்ஷேமமாக வாழையடி வாழையாக வம்ச விருத்தியாக பலக்ஷேமங்களை பெற்று பல்லாண்டு காலம் வாழணும், அந்த ஜீவராசிகள் வாழ்த்தும் நம்ம. அதனால மாக்கோலமிடுறோம். அடுத்ததாக என்ன பண்ணணும், ஒரு பண்டிகை திருநாள்னால் என்ன பண்ணுவோம், நம்ம மாவிலை தோரணம் கட்டுவோம். அழகாக அப்படி கட்டு மாவிலை எடுத்து 9
11, 21 அப்படின்னு ஒரு அந்த வரிசையில் எடுத்து அழகாக அதை தொடுத்து வாசலில் கட்டணும். ஏன் மாவிலை தோரணம் கட்டுகிறோம் பண்டிகை தினத்தன்று? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காற்றில் உள்ள மாசுவெல்லாம் அதை எடுத்துரும். மாவிலையோட குணம் என்ன? காற்றுல இருக்கிற மாசுவெல்லாம் போயிடும். இரவு வேளைகளில் செடி கொடிகள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க பாட்டிலாம்? ராத்திரி வேலை அங்கே போகாதீங்க, செடி கொடிக்கிட்ட போகாதீங்க சொல்லுவாங்களா? பூச்சி போட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு அந்த இடத்துல இரவு நேரத்தில் போனோம்னா மூச்சு திணறல் வரும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு நல்லா பரவி இருக்கும் இரவு வேளைகள். காலையில் சூரியன் உதிக்க உதிக்க ஆக்சிஜன் வரும். அந்த விடியற் காலை வேளையில் பண்டிகைகளில் ஒரு மங்களகரமாக அந்த மாவிலை தோரணம் கட்டும்போது அது இந்த காற்றில் இருக்கிற மாசுவெல்லாம் மறைஞ்சு காற்று சுத்தப்படும். மாவிலை தோரணம் கட்டியாச்சா, அப்புறம் வீட்டுக்குள்ளே வரும். வீட்டுக்குள்ளே இருந்தால் வீடுகளை பெருக்கி தொடச்சி பூஜை அறைன்னு ஒன்று, நித்தியப்படியே வீட்டில் பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும், பூஜை பண்ணுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு தகுந்த மாதிரி ரேக்கில் சுவாமி படங்கள்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதை நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் இட்டு, இதெல்லாம் எப்போ? விடியற் காலையில் எழுந்து செய்யணும். 5:30 மணிக்குள்ளே குளித்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும் விளக்கேற்றி. ஓகேவா? அப்போ விளக்கேற்றி பண்ணணும். சுவாமியை தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு சுவாமிக்கு புஷ்பங்கள் அலங்காரம் பண்ணி, தீபாவளிக்கு பலகாரம்லாம் பண்ணியிருப்பாங்களா? வீட்டில் ஸ்வீட்ஸ் பண்ணியிருப்பாங்க, இனிப்புகள், காரவகைகள் பட்சணங்கள், சந்தனம், குங்குமம், மஞ்சள், கற்கண்டு, வெத்தலை பாக்கு, பழங்கள், புஷ்பங்கள்லாம் வைப்போம். சுவாமிக்கு எல்லாம் படைச்சாச்சு. இல்லை முக்கியமான ஒன்று இருக்குது. தைல ஸ்நானத்துக்கு என்ன பண்ணணும்? நல்லெண்ணெய், தில்லுன்னா சமஸ்கிருதத்தில் எள்ளுன்னு பேர். அந்த திலத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். அதுலேருந்து எடுத்த அந்த நல்லெண்ணெயை இரும்பு சட்டியில் காய்ச்சணும். நார்மல் கடாயில் காப்பர் பாட்டிலில் காய்ச்சலாம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் பாரம்பரியமாக நான்லாம் கிராமத்தில் வளர்ந்தவ. அங்கே பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க? எங்கள் பாட்டிலாம் இரும்பு சட்டியில் காய்ச்சுவாங்க. அயன் சக்தி வரும் உடம்புக்கு. அப்படி அந்த இரும்பு சட்டியில் அதை காய்ச்சி சூடு பண்ணுவாங்க. அந்த எண்ணெயில் என்ன போட்டிருப்பாங்க? மிளகு, வெற்றிலை காம்பு, விரலி மஞ்சள், இதெல்லாம் போட்டு அது சூடு பண்ணி அதையும் சுவாமிக்கு வச்சு வீட்டில் பெரியவர் பூஜை பண்ணுவார். பட்டாசுகளை வைப்போம். புத்தாடைகள் வாங்கியிருப்போமா தீபாவளிக்கு எல்லாரும்? அதையும் சுவாமிக்கு வச்சு, இத்துணையும் எனக்கு அளித்த பகவானே, இதை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாயாக, நானும் என் இல்லமும் என் தேசமும் இந்த வையகமும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு என்றைக்குமே நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சன்மங்களானி சந்து. அனைத்து ஜீவராசிகளும், மனிதர்கள் மட்டும் இல்லை, செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்குது. ஜீவன் இருக்கிறனால தான் அது காய்க்குது. அதனால தான் பழங்கள்லாம் கொடுக்கறது நமக்கு, இல்லையா? அப்படிப்பட்டு பகவானை வேண்டிக்கிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து வேண்டிக்கணும். வீட்டில் ஒரு மிற்றமோ ஒரு ஹால்லையோ இந்த மனைப்பலகை போட்டு அதில் ஒரு மாக்கோளம் விடுவாங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவராக அதில் உட்காந்து வைப்பாங்க. வீட்டில் முதியவர் பெரியவர் யார் இருக்காரோ அவர் அந்த காய்ச்சி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினோமா எண்ணெயை அதை தலையில் வச்சு தேய்ச்சி விடுவார். ஒரு நல்லெண்ணெய் தலையில் வச்சு தேய்க்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல மந்திரங்கள், பகவன் நாமங்கள், இறைவனுடைய நாமங்கள்லாம் சொல்லி செய்வாங்க. தலையில் எண்ணெய் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? கௌரி கல்யாண வைபோகமே அப்படின்னு, கல்யாண வைபோகமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் தலையில் வச்சு ஒவ்வொருத்தரா அந்த பெரியவர் தான் செய்வார். அது முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க? இந்த தைலத்தில் எப்படி மகாலட்சுமி வாசம் செய்கிறாளோ அரப்புத்தூள்னு ஒன்று உண்டு கிராமங்களில். இப்பயும் சில இடத்துல நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கிறது. இல்லைன்னா சீயக்காய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீயக்காயிலையும் அரப்புத்தூள்லையும் சரஸ்வதி தேவி வாசம் பண்ணுறா. நம்ம அன்னைக்கு மட்டும் ஏன் வெந்நீரில் குளிக்கணும்? வெந்நீரில் கங்கா வாசம் பண்ணுறா அப்படின்னு அர்த்தம். எந்த நேரத்தில்னா இந்த சூரிய உதயம் முன்பாக 3லிருந்து 5:30க்குள்ளாக அதுக்குள்ளே இந்த எண்ணெயை வைத்து கொண்டு ஸ்நானம் செய்து, எப்படி எழுந்திருக்கும் போது நம்ம கராக்கரே வசத்தே லக்ஷ்மி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோமோ, அன்னம் சாப்பிடும்போதும் ஒரு இருக்கு. கோவிந்தா 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 லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம். எனக்கு கொடுத்த இந்த உணவு என்றென்றும் எனக்கு கிடச்சுட்டு இருக்கும், எல்லாருக்கும் கிடச்சுட்டு இருக்கணும். லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம்னா இன்னைக்குமே தனம் தானியம் எல்லாருக்கும் கிடச்சுட்டு இருக்கணும்.
என்றைக்குமே தொல்நோக்கு பார்வையாலே அனைவருக்கும் கிடைக்கும் என்றைக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ பகவான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் கொடுத்துருவார். அப்படி பகவானை பிரார்த்தனை பண்ணி குளியல் ஸ்நானம் பண்ணுறோம் இல்லையா, கங்கா ஸ்நானம் பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் இருக்குது. கங்கே கங்கே தியோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி மிருச்சதே சர்வ பாப்பேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி. என்னால் அங்கே போய் ஸ்நானம் பண்ண முடியல கங்கையில், ஆனால் தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கே கங்கை வாசம் பண்ணுறோம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லியே நிதமுமே நம்ம ஸ்நானம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது கங்கா நம்ம குளிக்கிற தண்ணியில் வாசம் செய்வா. கங்கே கங்கே கங்கேன்னு 3 தடவை சொன்னதுக்கு உண்டான பலன். கங்காவே வந்து நம்ம குளிக்கிற ஜலத்தில் வந்து வாசம் செய்கிறதுனால நம்ம புனிதமடைந்து இந்த விஷ்ணுவோட பாதார விந்தத்தை அடையிற பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். ஸ்நானம் பண்ணி முடிக்கிறோம், திரும்பி வந்து சுவாமிக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி புத்தாடைகள் என்றைக்குமே உடுத்தும் போது என்ன பண்ணுவோம், மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு புனிதப்படுத்தி நம்ம கடையிலேன்னு வாங்குகிறோம். 4 பேர் கை மாறும்போது சில மாசுகள் படியும், அதெல்லாம் நீங்கிறதுக்கு மஞ்சள் என்றைக்குமே ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சோன்னா கடவுளோட அனுகிரகம் கிடைக்கிறது. அதை உடுத்தி கொண்டு தீப ஆவலி அப்படின்னா அகல் விளக்கை ஏற்றணும். அகல் விளக்கு ஏற்றும் போது எல்லாமே நெய் தீபத்தில் ஏற்றினா ரொம்ப சிறப்பு. சில பேரால் அது முடியாது, அத்துணை விளக்குகளையும் நெய் தீபத்தில் ஏற்ற முடியலன்னா ஒரு விளக்கை மாத்திரம் நெய் தீபம் ஏற்றி விட்டு மிச்சதெல்லாம் நல்லெண்ணெய்யோ விட்டு திரி ஏற்றலாம். ஏற்றி பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ணி அன்றைய தினம் அமாவாசையாக இருக்கிறதுனால முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது ஒரு வழக்கம். என்றைக்குமே நம்ம வந்து முன்னோர்களை நினைக்காம எந்த காரியமே செய்யக்கூடாது. மூதாதையர்கள் பெரியவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் மேல் லோகத்தில் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும், பகவானை கும்பிடணும். தாய் தந்தையார்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். என்றைக்குமே ஒரு விஷயம், நல்ல விஷயம், கல்யாணம், வைபோகம், திருநாள் அப்படின்னா பெற்ற தாய் தந்தையர்களை நமஸ்கரிக்கணும். அப்படி நமஸ்கரித்து பட்டாசுகளை கொளுத்தி நம்ம பட்சணங்களை சாப்பிடுவோம். பட்சணங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விதிவிலக்கு கண்டிப்பாக செஞ்சாகணும். ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்க சாப்பிட ரொம்ப படுத்துவாங்க. தீபாவளி லேகியம்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த தீபாவளி லேகியம் இப்போல்லாம் வந்து ரெடிமேடாக பவுடர் கடையில் கிடைக்கிறது. அதில் போட்டிருப்பான் தேன் சேர்க்கவும், நெய் சேர்க்கவும், 100 மில்லி ஜலம் சேர்த்து கொதித்து கிளறவும்னு போட்டிருப்பான். நம்ம ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் தீபாவளி லேகியத்தை பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி நான் சொன்னேன்ல, எங்கள் பாட்டிலாம் சட்டியில் பண்ணுவாங்கன்னு, நான் 2 நாள் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திப்பிலி, சுக்கு, மிளகு, இஞ்சி, அதிமதுரம் எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு நல்லா உரலில் இடித்து அதில் இந்த லேகியம் பண்ணுவாங்க. இந்த லேகியம் ஏன் முதல்லையே கொடுக்குறாங்கன்னா, இந்த இனிப்பில் நிறைய நெய் இருக்கா, பட்சணம் கார பட்சணத்தில் நிறைய எண்ணெய் இருக்கா, அதெல்லாம் உடலுக்கு உபாதைகள் செய்யும். அதுவும் காலங்காத்தால் அதை சாப்பிடும்போது என்னாகும், உடல் உபாதையாகும். அதுக்கு முன்னாடி ஆன்டிபயோட்டிக் மருந்து சாப்பிட்ற மாதிரி இந்த லேகியத்தை ஒரு உண்டை எடுத்து எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு வீட்டில் பெரியவங்க கொடுப்பாங்க. மறுக்காமல் சாப்பிடணும். அது சாப்பிட்டுட்டு நீ இந்த பட்சணங்கள்லாம் சாப்பிட்டேனாக்க நமக்கு உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ணாது. இப்படி நம்ம தென்னிந்திய வழக்கத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ணி திருவிளக்குகள் ஏற்றி அகல் விளக்குகள் ஏற்றி தீபாவளி கொண்டாடுறோம். இது தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் மாத்திரம் இல்லை, வட இந்தியாவில் கொண்டாடுறாங்க. நான் சொன்னேனே யுகாந்திரமாக திரேதா யுகத்தில், துவாபர யுகத்தில் கொண்டாடுறாங்க. திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியோட இளவரசர். தசரத மகாராஜா அவரோட 3 மனைவிகள் கோசலை, கைகேயி, சுமித்ரா. அந்த கேக்கலை நாட்டு மங்கையான கைகேயி வந்து தசரத மகாராஜா கிட்டக்க சொல்கிறா, ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்த போது எனக்கு நீங்கள் 2 வரங்கள் கொடுத்தீர்கள், அதை கேட்கும் தருணம் இப்பொழுது வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறேன். தசரத மகாராஜுக்கா, நீ செய்த உதவிக்கு நான் செய்த வாக்குறுதிகள் நீ கேளு அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன கேட்டா தெரியுமா, கைகேயிக்கு ராமச்சந்திரமூர்த்தி மேலே அவ்வளோ ஒரு பாசம். அவள் அம்மா கோசலையை விட கைகேயிக்கு தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மேலே அவ்வளோ பாசம். கால சூழ்நிலைகள், புத்தி தடுமாற்றம், மனசில் உள்ள குரோதம் இதெல்லாம் சேர்ந்து அவள் புத்தியை முழுக்கி அவள் கேட்குறா தசரத மகாராஜாவிட்ட, அந்த ஒரு வரம், முதல் வரம் ஸ்ரீராமன் வனவாசம் 14 வருடங்கள் செல்ல வேண்டும். 2வது வரம் எனது மகன் பரதன் அயோத்தியை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான்.
மகாராஜாவுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் பிராணனே, அப்படியே இங்கேயே மூர்ச்சி ஆகிட்டார். உடனே போய் சொல்கிறா, கைகை விடலை, ராமனுக்கு போய் சொல்லு. அப்பா சொன்ன கட்டளையே ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றுவார். மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு அம்மா சொல்கிற பேச்சையே கேட்டு நடக்கிறவர், அம்மாவை கோவிலாக நினைக்கிறவர், தாயாரை என்றைக்குமே நம்ம என்ன பண்ணணும், தெய்வமாக, முதற் தெய்வம், கண்கண்ட தெய்வம் யார், அம்மா. அப்பா என்ன சொல்கிறாரோ சொல்லித்தராரோ அதை உடனே எதிர்பேச்சு பேசாமல் கேட்குறவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவர் உடனே இந்த மாதிரி அப்பா உனக்கு சொல்லியிருக்கார், உன்னை 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய சொல்லியிருக்கார் அப்படின்னு கைகை சொன்னோன்னே, நான் வேணா சொல்லணுமான்னு கேட்குறா கைகை. ஏம்மா நீ சொன்னால் போறாதா, நான் போக மாட்டேனா, உன்னை விட என்கிட்ட அன்பு காட்டுறவா யார் இருக்கா அப்படின்னு உடனே கிளம்புறார். ஜடாமுடி தரிச்சுண்டு சீதாதேவி பிராட்டியை அழிச்சுண்டு வனவாசம் கிளம்பும்போது லக்ஷ்மணன் சோதரன். லக்ஷ்மணன் யாருன்னா அந்த ஆதிசேஷன், மகாவிஷ்ணுவோட மகாவிஷ்ணு யாரே, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. மகாவிஷ்ணுக்கு ஆதிசேஷ வாகனமாக இருக்கிறது யாருது, லக்ஷ்மணன். நானும் வரேன் அண்ணா உன் கூட. ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர் எல்லாரும் 3 பேர் சேர்ந்து வனவாசம் போகிறா. காட்டுக்குள்ளே போகும்போது பல இன்னல்கள், துயரங்கள், இதெல்லாம் தாண்டி 14 வருஷ காலம் போராடி அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. இலங்கை மாநகரில் ராவணன் ஒரு அரசன். அவனை மாதிரி சிவபக்தி உடையவர் யாருமே கிடையாது. அப்படி ஒரு பரமேஸ்வரன் மேலே அப்படி ஒரு அதீத பக்தி அந்த ராவணனுக்கு. சீதாதேவி அழகில் மயங்கி அவளை ஏமாற்றி கவர்ந்து கொண்டு விமானத்தில் சென்று விடுகிறார். சீதாதேவி மகாமுனி கூப்பிட்றார், ராமலக்ஷ்மணனும் பின்னாடி வருவான்னு நினச்சிட்டு கிளம்பி போய்ட்றார். சுருக்கமாக சொல்கிறோம் ராமாயணத்தை, இந்த தீபாவளி சம்மந்தப்பட்டா சொல்கிறதுனால. அப்படி கவர்ந்து எடுத்துகிட்டு போகும்போதுமே திரும்பி ராமரும் லக்ஷ்மணன் சீதாதேவியை காணணுமேனு ஓடி அலையறா. வனம் பூரா தேடும்போது அங்கே பக்ஷிராஜனான ஜட்டாயு இவாளுக்கு உதவி பண்ணி, இந்த ஒரு என்னை இறக்கி உறைந்தது யாரால் தெரியுமா, அந்த ராவணனால தான். உன்னோட ஜெகன் மாதாவான சீதாதேவியை, உங்கள் மனைவியான சீதாதேவியை ராவணன் கவர்ந்துன்னு போயிட்டான். இப்படி தான் இந்த வழியில் தான் போயிருக்கான்னு காமிக்கிறார். ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்தார் ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணரும் தேடிண்டு போகிறா. ஸ்ரீராம பக்த ஹனுமான் அங்கே இருக்கார். அவரை தரிசனம் பண்ணி அவரோட வானர சேனைகளோடு போய் இலங்கைக்கு போய் ராவண மதம் நடந்து சீதாதேவியும் லக்ஷ்மணனும் ராமனும். அதில் என்ன விசேஷம் தெரியுமா, ராவணனோட ஒரு தம்பி மாத்திரம் ஸ்ரீராம பக்தன் விபீஷணன். எல்லாரும் சேர்ந்து திரும்பி இந்த 14 வருஷ காலம் வனவாசங்கள்லாம் முடிந்து அயோத்திக்கு வரா. திரும்பி அந்த வந்த நாள் பட்டாபிஷேகம், ஸ்ரீராம பட்டாபிஷேகம். அன்றைய தினத்தை தான் அயோத்தி மக்கள் எப்படி கொண்டாடினா, புத்தாடை அணிந்து இனிப்பு சாப்பிட்டு, ராமா 14 வருஷ காலம் நீ இல்லாமல் உன்னுடைய பாதுகை வைத்து பரதனானவன் ஆட்சி செய்தான். இன்று பாக்கியம், இன்றும் நாங்கள் இருந்து நீ வருவாய் வருவாய் என்று காத்து சந்தோஷப்பட்டோம். ராம பட்டாபிஷேகத்தன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. விளக்கேற்றி, அகல் விளக்கேற்றி தெருபூரை வீடு பூரை அந்த நகரம் பூரா, அயோத்தி நகரம் பூரா ஜோதி ஸ்வரூபமாக அவங்கெல்லாம் அப்படி தான் தீபாவளி கொண்டாடினாங்க. இது திரேதா யுகத்தில். துவாபர யுகத்தில் எப்படி கொண்டாடினாங்க, துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணார். ஒவ்வொரு அவதாரத்துக்கும், மகாவிஷ்ணுவோட ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. பூமியில் ஒரே அதர்ம காரியங்கள்லாம் நடக்கிறது. அங்கே தேவர்கள் ரொம்ப துன்பப்படுத்தப்படுறாங்க, அசுரர்கள் அவங்களோட ஆட்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு பூமாதேவி என்ன பண்ணுறா, மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு, மகாவிஷ்ணுவே இதுக்கு நீ தான் எனக்கு ஒரு தீர்வு சொல்லணும், என்னால் கட்டுப்படுத்த முடியல, பூமாதேவியான நான் எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டேன், அக்கிரமங்களை தவிர்க்கிறதுக்கு நீ தான் வரணும் அப்படின்னோடனே வராகமூர்த்தியாக ஃபஸ்ட்டு அவதாரம் பண்ணுறார். வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணி இந்த பூமாதேவியை மணந்துண்டு அவங்களுக்கு பாமாசுரன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான். சத்வீக குணங்களோடு தான் பிறக்கிறான். பிறக்கும்போது நல்ல வித்தைகளை கற்றுக்கிறான், நிறைய படிக்கிறான், நல்ல தவம் இருந்து பெரிய பெரிய முனிகள் தெய்வங்கள்டேருந்து வரத்தை வாங்கிடுறான். நாளடைவில் என்னாச்சு, அவனுக்கு கர்வம் வந்து போச்சு. நம்மளை யாரும் அழிக்க முடியாது, ஏகப்பட்ட வரம் வாங்கிட்டோம், நம்ம தான் இந்த இடத்துக்கு ராஜா,
அதனால் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது, அப்படின்னு தேவர்களை போய் இம்சை பண்ணுறது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு 16,000 பெண்களை சிறை வைத்து துன்பப்படுத்துறது. இந்த மாதிரி பண்ணினோடனே பூமாதேவி பார்த்தா, நீனும் என்னோட குழந்தை தான், அறிவுரையில் சொல்கிறா பூமாதேவி, இப்படிலாம் செய்யாத, தர்ம காரியங்கள் செய்யணும், பகவான் வராக மூர்த்தியோட குழந்தையான நீ தர்ம காரியத்தில் ஈடுபடணும்னு சொன்னதை கேட்கல. அம்மா சொன்ன அறிவுரையே கேட்கல. யார்? பாமாசுரன். அவன் என்ன பண்ணுறான், அந்த பண்ணினோடனே கிருஷ்ண பரமாத்மாட்ட பூமாதேவி சொல்கிறா. பூமாதேவி சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணி சத்யபாமா, சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற சத்யபாமாவோட கூட இந்த நரகாசுரனோட போரிட்டு வதம் பண்ணி, அப்போ தான் அவனுக்கு நரகாசுரன், ஏற்கனவே பாமாசுரன் பேர். சத்காரியங்கள் விட்டு இந்த மாதிரி கெட்ட சிந்தனைகளில் ஈடுபட்டு செய்யும் பொழுது அவனை அந்த கிருஷ்ண பரமாத்மா சத்யபாமா சகிதமாக போய் வதம் பண்ணி, நரகாசுரன் வதம் நடக்கிறது. மரண தருவாயில் நரகாசுரன் சொல்கிறான், கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடும், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நிறைய ஸ்திரீகளை கொடுமை பண்ணியிருக்கேன், நிறைய அநியாயங்களை பண்ணிட்டேன், மக்களுக்கு ரொம்ப துன்பத்தை விளைவிச்சிட்டேன், என்னை ரட்சித்து காப்பாற்றணும், எனக்கு ஒரு வேண்டுகோள் கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்கிறார், என்றைக்குமே பகவானுக்கு மன்னிக்கிற பழக்கம் ரொம்ப உண்டு. சொல்லுப்பாண்ணா, என்னோட இந்த இறந்த நாளை, நான் மரணித்த நேரத்தை என்னால் கஷ்டப்பட்ட அந்த மக்கள் நல்ல விமர்சையாக புத்தாடை உணித்தி இனிப்புகள், நல்லா இனிப்பு பண்டங்கள்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நிறைய தீப ஒளி ஏற்றி பட்டாசுகள் கொளுத்தி சந்தோஷமாக கொண்டாடணும். ஆம், இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நரகாசுரன்ட்டேன் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு மனதைரியம் வரும்படியாக பண்ணுப்பா. தான் என் வேண்டுகோள். நரகாசுரன் சொன்ன தினத்தை தான் நம்ம விடியற் காலையில் சூரிய உதயம் முன்பு இந்த 3-5:30 மணிக்குள்ளே, ஏன் அதை திருப்பி சொல்கிறோன்னா, நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணுறோம். கங்கே கங்கே கங்கேன்னு ஸ்நானம் பண்ணியாச்சு. நம்ம அந்த நரகாசுரன் வதமான நாளை தான் தீபாவளியாக கொண்டாடுறோம். எப்போவுமே ஒரு பிரளயம் நடக்கும்போது பகவான் என்ன பண்ணுவார், தர்மத்தை அங்கே நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அவதாரம் பண்ணுவார். இப்படி தான் ராமாவதாரம் ஆச்சு, ராவணன் வதமாச்சு, மக்கள் தப்பிச்ச, உலகமே க்ஷேமமாக இருந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் துரியோதனன் பாண்டவர்களுக்கு கொடுமை பண்ணினா, நரகாசுரன் வதம் பண்ணி தீபாவளி கொண்டாடினோம். மகாலட்சுமி அவதார நாள், அதை தான் வட இந்தியாவில் தீபாவளியாக கொண்டாடுறாங்க. எப்படி மகாலட்சுமி வருது அந்த பிறந்த நாள் அப்படின்னா, இந்த அசுரர்களும் தேவர்களும் சண்டையிடும் போது திருமாலிட்ட போய் முறையிடுறாங்க. ஹே விஷ்ணு, எங்களோட பலம் குறைஞ்சிருத்தோ. யார் சொல்கிறா? தேவர்கள்லாம், என் பலம்லாம் குறைஞ்சிருத்தோ, அசுரர்கள்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, இதுக்கு நீ தான் ஒரு தீர்வு சொல்லணும். பார்த்தார் மகாவிஷ்ணு, போப்பா பார்க்கடலை கடை அப்படின்ட்டார். மந்திரமலையை மத்த அப்படி வச்சார். வாசுகின் பாம்பை என்ன பண்ணார், இப்படி கயிறா எடுத்து 2 பேரும் நல்லா கடைங்கோ, இந்த பக்கம் தேவர்கள் கடைங்கோ, இந்த பக்கம் அசுரர்கள் கடைங்கோ அப்படின்னு விட்டா கடையறா. கடைஞ்சுட்டே இருக்கா. பொக்கிஷங்களாக வருது. என்ன வருது? முதல்ல என்ன வருது? ஐராவதம்னா வெள்ளை கலரில் இருக்கிற யானை, வெள்ளை யானை, பல பட்டங்களை பெற்ற வெள்ளை யானை ஐராவதம். அரிய பொக்கிஷமான விஷயங்களாக ஒன்று மாற்றி ஒன்று வருது. அப்போ கல்பக விருட்சம்னு ஒன்று வரும். கல்பக விருட்சம்னா எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் என்ன கேட்கணும்? நியாய தர்மமாக உள்ள கேட்கணும். பேராசைப்படக்கூடாது, என்றைக்குமே பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. நியாய தர்மமான வேண்டுதல்கள் எதுன்னா கல்ப விருட்சத்தை கேட்டோன்னு கிடைக்கும். அந்த கல்ப விருட்ச மரம், கல்ப விருட்ச மரம் அது மட்டும் வரல, அதோட மந்தாரம், ஏனைய 5 தொடர்புடைய 5 மரங்கள் வருது. அது முடிஞ்சோன்னா காமதேனு, பசுமாத்தா வர, எல்லாருக்கும் பசியை தீர்க்கிற, எல்லாருக்கும் ரட்சிக்கிற, அன்னத்தை கொடுக்குற, பாலை கொடுத்து ரட்சிக்கிற, லோகக்ஷேமமாக இருக்கிற இந்த காமதேனு அவதாரம் பண்ணுற. ரதி, மேனக, திரிலோத்தமா, இந்த சார்வபௌமம் நிறைய வந்துட்டே இருக்குது. இந்த கடை சத்து விஷயங்கள் நிறைய ஒன்றா வந்துட்டே இருக்கிறத ஆழகால விஷயம் வந்துருத்தோம். நல்லதும் வருது, கெடுதலும் வருது. என்ன பண்ணார் பரமேஸ்வரன்? ஆஹா, மக்களோ தேவர்களோ அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? பூமி அழிஞ்சு போயிடும் இல்லையா, ஆழகால விஷயம். அதனால என்ன பண்ணார், அதை வாங்கி தான் குடிச்சுட்டார். பக்கத்தில் உமாதேவி என்ன பண்ணா? உமாதேவி இப்படி கண்டத்தை அப்படியே பிடிச்சா. பரமேஸ்வரா, உங்களை நம்பி நான் இருக்கேன், என்னையும் உங்களையும் நம்பி இந்த உலகமே இருக்குது அப்படின்னு பிடிச்ச உடனே நீலகண்ட ஸ்வரூபமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் பரமேஸ்வரன். கடைசியாக மகாலட்சுமி அவதாரம் பண்ணுறார்.
ஐராவதம் பார்த்தோம், கல்பக விருட்சம், காமதேனு, ஊச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு வெள்ளை குதிரை அதுவும் வருது இதில். அது எப்படின்னா 7 தலைகளை கொண்டது, வெள்ளையாக இருக்கும் அந்த குதிரை வருது. ஒரே சக்தி விஷயங்கள் நிறையா வரும்போது நடுப்புற வாழைக்கால விஷயம் வந்து பரமேஸ்வரன் சாப்பிட்டு நீலகண்ட ஸ்வரூபமாக மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். மகாலட்சுமி அந்த பார்க்கடலில் தக 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 தகன்னு அப்படியே ஒளி பிழம்பு. நம்ம பட்டாசு வானவெடி இருக்கும்போது அந்த கோடி அதெல்லாம் தாண்டி ஒரே ஒளி பிழம்பு. அதுலேருந்து ஒரு தேவதை மகாலட்சுமி ஸ்வரூபம் வர அங்கேருந்து மகாலட்சுமி பிறந்து என்ன பண்ணுறா, நேர பார்க்கடலில் இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவோட ஹிருதய கமலத்தில் போய் வாசம் பண்ணுற மகாலட்சுமி. அதில் இன்னொரு பழக்கம் நம்ம சைட்லேயும் உண்டு. அன்றைக்கி புது கணக்கு ஆரம்பிப்பாங்க, சுபம் லாபம் அப்படின்னு போட்டு புது கணக்கு ஆரம்பித்து இன்னிலேருந்து எல்லாம் நல்ல விளைச்சல்கள் நல்லா இருக்கணும், அமோகமாக எல்லாருக்கும் நெல், அரிசி, பருப்பு, தானியங்கள், பயிர் வகைகள், கரிகாய்கள் எல்லாம் கிடைக்கணும், உலகமே க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு புது கணக்கு ஆரம்பித்து வணிகம் செய்கிற நாங்களும் நல்லா இருக்கணும், எங்கள்கிட்ட வாங்கி பயன்பெறுகிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கணக்கு ஆரம்பித்து பண்ணுறது ஒரு வழக்கம், அது ஒரு ஐதீகம். இப்படி தான் தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளின்னா விளக்கு ஏற்றி சுவாமி கும்பிட்டு பட்டாசு கொளுத்தி புத்தாடை உடுத்துவது மட்டும் இல்லை, இவ்வளோ விஷயம் இருக்குது தீபாவளியில். என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மன உருவில் நீக்கணும், பொறாமப்படுறதை விடணும், அடுத்தவங்களுக்கு நல்லது மாத்திரமே நடக்கணும், லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கணும். நம் இல்லத்தில் இருக்கிற அனைவரும் க்ஷேமமாக இருக்கணும், பகைமை பாராட்டக்கூடாது, அன்போடு இருக்கணும். இந்த பாரத தேசம் க்ஷேமமாக இருக்கணும், வையகம் இந்த பூலோகமே க்ஷேமமாக இருக்கணும். ஏன்னா பூலோகத்தில் தான் நம்ம இருக்கோம். நோயின்மை, கல்வி, அறிவு, புகழ், பெருமை, வலிமை, துணிவு, நல்ல வாழ்நாள், வெற்றியாகும் நல் ஊழ் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்து சுக ஆனந்த வாழ்வழிப்பாய் அம்மா அப்படின்னான்னு அந்த அபிராமி தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு உலகமே நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், அமோகமாக இருக்கணும், வியாதி வைக்க இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும், பரமக்ஷேமத்தை பகவான் அனைவருக்கும் அருளணும், தேசம் நன்னா இருக்கணும், வையகம் நன்னா இருக்கணும் வேண்டிண்டு எல்லாம் அல்ல எல்லாருக்கும் அனைவருக்கும் பொதுவான இந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பணிகிறேன். நன்றி, வணக்கம்.